Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin amma ba'd. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, எமது வாராந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் இஸ்லாமிய எமக்கு தேவையான அறிவுகள், படிக்க வேண்டிய விஷயங்களை நாங்கள் கற்று வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய இந்த வாரத்தின் நாங்கள் முதலாவது பாடமாக நாங்கள் பார்க்கவிருப்பது மனாகிப் அஸ்ஸஹாபா, அதாவது சஹாபாக்களின் சிறப்புகள் என்ற பகுதியில் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பு. அப்போ உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பை நாங்கள் சஹீஹுல் புகாரிலிருந்து படித்து வருகிறோம். அதாவது மனாகிப் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்ற அந்த பாடத்துக்கு கீழே இதுவரைக்கும் நாங்கள் 3687வது ஹதீஸை நாங்கள் படித்திருக்கிறோம். 3687. இப்போ உங்கள்கிட்ட மொபைலில் இருந்துச்சுன்னா ஆப் இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், அந்த நம்பருக்கு நீங்கள் பார்க்கலாம். 3687வது ஹதீஸ் நாங்கள் படிச்சிட்டோம். இப்போ 3688வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் மிகவும் ஒரு உருக்கமான ஒரு ஹதீஸ், எல்லாருடைய உள்ளத்தையும் மிக ஒரு அதாவது கவலையில் ஆக்குகின்ற, சில கேள்விகளை உருவாக்குகின்ற ஒரு ஹதீஸாக இது இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஹதீஸை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்ன ரஜுலன் சஅலன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார், அனிஸ்ஸா, மறுமை நாளை பற்றி கேட்கிறார். ஃபகால, அப்ப மறுமை நாளை பற்றி அவர் கேட்கிறார்னு சொல்லிட்டு அவர் என்னத்தை கேட்டார்? ஃபகால, அந்த மனிதர் கேட்டார், மத்தஸ்ஸா, கியாமத்து நாள் எப்பொழுது நிகழும் என்று அந்த மனிதர் கேட்டார். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு பதில் சொல்கிறார்கள், கால வமாதா அஅதத்த லஹா, அந்த மறுமை நாளுக்காக வேண்டி நீ எதை தயார் செய்து வைத்திருக்கிறாய் என்று கேட்கிறார்கள். அதற்கு அந்த மனிதர் சொல்கிறார், லா ஷைய, ஒன்றுமே கிடையாது, இல்லா அன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, ஆனாலும் நான் அல்லாஹுவை விரும்புகிறேன், அல்லாஹுடைய தூதரை நான் விரும்புகிறேன், இதை தவிர வேறொன்றும் கிடையாது அப்படின்னு அந்த மனிதர் சொல்கிறார். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அன்த மஅமன் அஹ்பப்த், நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவர்களுடன் சுவர்க்கத்தில் இருப்பீர்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இப்போ இதில் கால அனஸ், இந்த ஹதீஸை யார் அறிவிக்கிறாங்க? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அப்போ அனஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, ஃபமா ஃபரிஹ்னா பிஷையின் ஃபரிஹ்னா பிகௌலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்த மஅமன் அஹ்பப்த், நாங்கள் எதை கொண்டும் நாங்கள் சந்தோஷம் அடையல, எந்த வார்த்தையை போன்று, நீங்கள் யாரை அன்பு காட்டுகிறீர்களோ அவர்களுடன் நீங்கள் இருப்பீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த வார்த்தையை கொண்டு நாங்கள் அடைந்த சந்தோஷத்தை போன்று வேற எதையும் கொண்டு நாங்கள் சந்தோஷப்படவில்லை என்பதை யார் சொல்றாங்க? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இப்ப அதை சொல்லிட்டு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஃபஅன, நான் உஹிப்புன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரும்புகிறேன். வ அபா பக்ரின், யாரையும் விரும்புகிறேன்? அபூபக்கரையும் விரும்புகிறேன். வ உமர, வேற யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் விரும்புகிறேன். வ அர்ஜு அன் அகூன மஅஹும், நான் அவர்களுடன் இருப்பேன் என்பதை எதிர்பார்க்கிறேன். பிஹுப்பி இய்யாஹும், நான் அவர்களை அன்பு வைப்பதன் காரணமாக, அன்பு வைப்பதன் காரணமாக அவர்களுடன் நான் இருப்பேன் என்பதை நான் எதிர்பார்க்கிறேன். வ இல்லம் அமல் பிமிஸ்லி அமாலிஹிம், அவர்களை போன்று நான் அமல்கள் செய்யாவிட்டாலும்
நான் அவர்களை விரும்புகிறேன் என்பதை அவர்கள் கூறுகிறார்கள். இப்போ இந்த ஹதீஸ் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். மிகவுமே ஒரு உருக்கமான மிகவுமே அதாவது எங்களுடைய இந்த காலப்பகுதியில் குறிப்பாக தேவைப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸாகவும் இருந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த ஹதீஸ் எத்தனையாவது ஹதீஸ்? 3688வது ஹதீஸ். சரி, இப்போ இதில் இந்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அனஸ் இப்னு மாலிக் இவர் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறு வயதிலிருந்தே சேவை செய்தவர். அப்போ அதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்காக வேண்டி பிரத்யோகமாக துஆ செய்தார்கள். இவர்களுடைய வாழ்நாளும் அதே நீடித்து கொடுக்கப்பட்டது. அப்போ இந்த வரலாறுகளை நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். சரி, இப்போ இதில் இந்த ஹதீஸை நாங்கள் விளங்குகின்ற பொழுது முதலாவது விஷயம் என்னென்னா, நாங்கள் எங்கட மனசை தொட்டு கேட்க வேண்டிய ஒரு பகுதி, நான் அல்லாஹ்வின் தூதரை விரும்புகிறேனா இல்லையா? இப்போ அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன வார்த்தை சொன்னார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மஅமன் அஹ்பப்த், நீங்க யாரை விரும்புகிறீர்களோ அவர்களோடு இருப்பீர்கள் என்று. இப்போ இந்த வார்த்தையை கேட்டோமே, இந்த வார்த்தையை போன்று கேட்ட நேரத்தில் வந்த சந்தோஷத்தை போன்று வேற எந்த விஷயத்திலும் எங்களுக்கு சந்தோஷம் வரல. அவ்வளவுக்கு நாங்கள் சந்தோஷப்பட்டோம். அப்போ அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வார்த்தையை சொல்கிறார்கள் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு விஷயத்தை சொல்லியிருப்பார்கள், எவ்வளவு விஷயத்தை படித்து கொடுத்திருப்பார்கள், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்திருப்பார்கள். அப்போ இந்த வார்த்தையை கேட்டவுடன் அவர்கள் பட்ட ஆனந்தம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, இதை விட வேறொன்றும் இல்லை என்று சொன்னார்கள். அந்த ஆனந்தத்தின் வெளிப்பாடாகத்தான் என்ன சொன்னார்கள்? நான் அல்லாஹ்வின் தூதரை விரும்புகிறேன், அபூபக்கரை விரும்புகிறேன், உமரை விரும்புகிறேன், நான் அவர்களுடன் இருப்பேன், அவர்களை போன்று அமல் செய்யாவிட்டாலும் சரி. சரி, இப்போ இதில் நான் அல்லாஹ்வின் தூதரை விரும்புகிறேனா? இது ஒவ்வொருத்தரும் அவருடைய உள்ளத்தை தட்டி கேட்கணும். நான் அல்லாஹ்வின் தூதரை விரும்புகிறேனா? நான் அபூபக்கரை விரும்புகிறேனா? நான் உமரை விரும்புகிறேனா ரலியல்லாஹு அன்ஹும்? அப்ப இந்த கேள்விக்கு பதில் எங்களுடைய வாழ்க்கை இல்லையா? இந்த கேள்விக்கு பதில் என்ன? எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய குடும்ப வாழ்க்கை, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. இந்த வாழ்க்கை தான் இந்த கேள்விக்கு பதிலாக வரப்போகிறது. ஒருவர் சொல்றார், நான் அல்லாஹ்வின் தூதரை விரும்புகிறேன். அப்ப நீங்க விரும்புறீங்கண்டா அல்லாஹ்வின் தூதர் விரும்பி செய்தார்களே அதெல்லாம் எங்க? அவங்க செய்த காரியங்கள்லாம் எங்க? அவங்க என்னென்ன வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டார்களோ அந்த வணக்க வழிபாடுகள் உங்களுடைய வாழ்க்கையில் எங்க? இதுதான் அல்லாஹ்வின் தூதரை விரும்புகிறேன் என்பதற்குரிய விளக்கம். அப்ப இந்த வாழ்க்கை இருந்தால் நான் என்ன செய்கிறேன்? அல்லாஹ்வின் தூதரை நான் விரும்புகிறேன். சரி, இது ஒரு பகுதி. இரண்டாவது செய்தி, கியாமத்தினால் எப்பொழுது நிகழும் என்ற செய்தி. இது யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் தெரியும் இல்லையா? அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் தெரியும். இது அல்லாஹு தஆலா இதனுடைய அறிவை தன் பக்கம் வைத்திருக்கிறார். இந்த அறிவு யாருக்குமே கொடுக்கப்படல, அல்லாஹ்வின் தூதருக்கு கூட தெரியாது. ஆனால் அதனுடைய அடையாளங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்தார்கள். அப்ப இந்த மனிதர் என்ன கேட்கிறார்? மத்தசான்னு கேட்கிறார். எப்ப கியாமத்தினால் உண்டாகும் என்கிறது கேட்கிறார். அப்ப கேட்ட நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு ஒரு பதில் சொல்கிறார். நீங்கள் அதற்காக வேண்டி எவை தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள்? அப்போ ஒரு மனிதர் அவருக்கு தேவையான விஷயங்களில் மாத்திரம்தான் அவர் ஈடுபட வேண்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார்கள். இப்போ கியாமத்தினால் எப்பொழுது நிகழும் என்பது உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு என்ன தேவை? எது தேவை? அந்த கியாமத்து நாள் வந்தால் அந்த நாளில் தப்பித்துக் கொள்வதற்கு, அந்த நாளில் சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு என்ன தேவையோ அது மாத்திரம்தான் உங்களுக்கு தேவையான பகுதி. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு விளக்கமாக கேட்டார்கள், அதுக்கு விளக்கமாக அவருக்கு சொன்னார்கள்,
நீங்கள் எதை தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள். அவர் எதை சொல்லலை, எந்த விதமான அமலையும் சொல்லலை. அவர் சொன்னது எதை மாத்திரம்தான், உங்களை நான் அல்லாஹுவை விரும்புகிறேன், உங்களை நான் விரும்புகிறேன், அல்லாஹுவை விரும்புகிறேன், உங்களை விரும்புகிறேன். அப்ப அல்லாஹுவை விரும்புகிறேன், உங்களை விரும்புகிறேன் என்று சொன்னால் அவர் ஒரு அடிப்படையை சொல்கிறார். அந்த அடிப்படையிலிருந்து பிரிந்த கிளைகள் தான் நாங்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள். ஒருவர் அல்லாஹுவை விரும்புகிறேன் என்று சொன்னால் அல்லாஹு கட்டுப்படுவார், விலக்கியவைகளை விலகி நடப்பார். அல்லாஹுவின் தூதரை விரும்புகிறேன் என்று ஒருவர் சொன்னால் அல்லாஹுவின் தூதருடைய கட்டளைகளுக்கு வழிகளை சரியாக பின்பற்றி நடக்கக்கூடியவராக இருப்பார். அதனால் தான் அவர் என்ன சொன்னார், நான் அல்லாஹுவை விரும்புகிறேன், அல்லாஹுடைய தூதரை நான் விரும்புகிறேன் என்று அவர் சொன்னார். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, அல் முஹிப்பு லிமன் யுஹிப்பு முத்தியன்னு சொல்லுவாங்க. அல் முஹிப்பு லிமன் யுஹிப்பு முத்திய, யார் எவரை அன்பு வைக்கிறாரோ அவர் அவரை பின்பற்றுவார், கட்டுப்படுவார். சரிதானே? சரியா இல்லையா? சரி. இப்போ உலக வழக்கில் நாங்கள் இதை பார்க்கலாம். எப்படின்னா நீங்கள் பார்க்கலாம், அதாவது ஃபுட்பால் நட்சத்திரங்கள் இல்லையா, அல்லது ஏதாவது ஒரு விளையாட்டுன்னு வச்சுக்கொள்வோமே, அந்த விளையாட்டு இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவங்க அந்த ஒரு விளையாட்டு, குறிப்பிட்ட ஒரு விளையாட்டுக்கு அவங்களுடைய முடிகளை வித்தியாசமாக வெட்டி கொள்வாங்க. அப்போ அதே ஸ்டைலை என்ன செய்யலாம், இன்றைய உலகத்தில் சில மக்கள் அவங்கள பார்க்கலாம், அவங்களோட தலையில் அவங்களோட முடி அதே மாதிரி வெட்டப்பட்டிருக்கும். ஏன்னா இவர் குறிப்பிட்ட அந்த விளையாட்டு வீரரை அவர் விரும்புகிறார். அவருடைய அந்த நடைமுறை, அவருடைய ஆடை, அவருடைய அவர் பேசுகின்ற முறை, அவருடைய தலைமுடி எவ்வாறு வெட்டப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் சரியாக உருக்கமாக பார்க்கிறார். பார்த்துவிட்டு அதே போன்று அவரும் நடப்பதை அவர் விரும்புகிறார். அப்ப அல் முஹிப்பு லிமன் யுஹிப்பு முத்திய, சரிதானே? ஒரு தந்தை இருக்கிறார், மகன் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் தந்தை மகன், அந்த மகன் மிச்சமே பாசமாக இருப்பார். அதுக்கு பிறகும் பாசம்தான். அந்த குறிப்பிட்ட ஒரு வயசு வரைக்கும் தந்தையோடே ஒட்டி கொண்டு இருப்பார். அப்போ அவரோட வயசு வர 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 அவர் அப்படி மாற்றங்கள் நிகழணும். அப்போ அந்த வயசில் வாப்பா எதை செய்கிறாரோ அதையே இவரும் செய்ய பார்ப்பார். வாப்பாக்கு எது பிடிக்குமோ அதே தான் இவருக்கும் பிடிக்கும். அப்போ இவர் அந்த அளவுக்கு தனது தந்தையை ஒரு ஹீரோவாக பார்க்குறாரு. அவருக்கு மிகவும் பிடிச்ச ஒரு ஆள் யாருன்னு கேட்ட உலகத்தில் தந்தைன்னா சொல்லுவார் அந்த வயசில். அப்போ அந்த வயசுக்கு உட்பட்ட பகுதியில் அந்த குழந்தை என்ன செய்யும், தனது தந்தையை போன்றே வாழ ஆரம்பிக்கும். அப்போ அதுதான் அல் முஹிப்பு லிமன் யுஹிப்பு முத்திய. அல்லாஹுவின் தூதரை ஒருவர் விரும்பி விட்டார் என்று சொன்னால் அல்லாஹுவின் தூதரை போன்று அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, எந்த மாதிரி வாழ்ந்தார்கள், இது எல்லாத்தையும் படித்து அந்த வாழ்க்கையில் நடப்பதற்கு இவர் ஆயத்தமாகுவார். சரி, மூன்றாவது விஷயம், இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க, அந்த மஅமன் அஹ்பப்த், நீங்க யாரை விரும்புகிறீர்களோ அவர்களுடன் இருப்பீர்கள்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. இதனுடைய அர்த்தம் என்ன? இப்போ சுவர்க்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குண்டு ஒரு தரம் ஒன்று இருக்குதே, அந்த தரத்தில் இவர் இருப்பாரா? அந்த தரத்திலே அதே இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பாரா அப்படின்னு கேட்டால், இதில் நாங்கள் விளங்கணும் என்னென்றா, இவர் சுவர்க்கத்துக்கு போவார், அவங்களும் சுவர்க்கத்தில் இருப்பாங்க. அவங்களோட அந்தஸ்து என்பது ஒரு வித்தியாசமான ஒரு பெரிய அந்தஸ்தில் அவங்க இருப்பாங்க. ஆனால் இவருக்கு கிடைக்கிற பாக்கியம் என்னென்றா, இவர் அவங்கள பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பார். இவங்களை சந்திக்கிறதுக்கு, பார்ப்பதற்கு உரிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பான். இவங்களை விரும்பினத்தால் இவர் என்ன செய்வார், இவர் சொர்க்கம் செல்வார் என்பதை இதனுடைய அர்த்தமாக இருந்து கொண்டு இருக்கிறது. சரி, அதே நேரத்தில் இந்த ஹதீஸ் இன்னொரு விஷயத்தையும் சொல்லி தருதுண்டா, சாலிஹான நல்லடியார்கள். இப்போ நல்லடியார்கள் அப்படின்னு வார நேரத்தில்
ரெண்டு விதமான மக்களை நாங்கள் பார்க்கலாம். ஒன்று என்னென்னா, அவங்களுடைய தோற்றத்திலேயும் நல்லடியார்கள், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நல்லடியார்கள். இவங்களை தேடி கண்டுபிடிக்கிறன்றது கஷ்டம். ஆனால் இருந்தாலும் நாங்கள் சில அடையாளங்களை வச்சு பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் இப்படிப்பட்ட நல்லடியார்கள், குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றி வாழக்கூடிய நல்லடியார்கள், இவர்களை மஹப்பத்து வைப்பது என்ற ஒரு பகுதியும் இருக்கிறது. அப்போ இவங்களை என்ன அனசுல்லான்னு சொன்னாங்க, வஹிப்பு அபூபக்கர் வ உமர, நான் அபூபக்கரை விரும்புகிறேன், உமரை விரும்புகிறேன் என்றும் சொன்னாங்களா இல்லையா? சொன்னார்கள். அந்த அடிப்படையில் சாலிஹான மக்களை விரும்புவது என்பது ஒரு சிறப்புக்குரிய ஒரு அம்சமாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதே நேரத்தில் ஒருவருக்கு நாங்கள் வழிகாட்டுகின்ற பொழுது அவருக்கு இப்போ என்ன தேவையோ அதுதான் வழிகாட்டணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபி வந்து கேட்டார் தானே, மற்ற சாண்டு கேட்டார். இப்போ மற்ற சாண்டு கேட்குறவர் வந்து அவருக்கு என்ன செய்யலை, வேற ஒன்றும் கேட்கல. அவருக்கு இப்போ என்ன தேவை, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடணும். அப்போ அவருக்கு அவருடைய ஒரு கேள்வி கேட்டு ஒருத்தர் வாராருண்டா அவர் எது கேள்வி கேட்கிறாரு, எதுக்காக வேண்டி கேட்கிறாரு என்ற நோக்கங்களை விளங்கி அவருக்கு சரியான முறையில் வழிகாட்டப்பட வேண்டும் என்பதையும் இந்த ஹதீஸ் தெளிவாக விளக்குகிறது. அதே நேரத்தில் இந்த ஹதீஸ் எதையும் சொல்கிறது என்றால், மக்களோட பேசுகின்ற பொழுது அவங்களுடைய விளக்கம், அவங்களுடைய புத்தி, அவங்களுடைய கல்வி தகமை, இவைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடன் பேச வேண்டும் என்பதையும் சொல்லுகிறது. இப்போ இந்த சஹாபி வந்து கேட்குறாரு மற்ற சாண்டு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யலை, வேறு வழியில் போகல. இல்லை கியாமத்தினால்ண்டா அது அப்படி இப்படி, இது அது அந்த அல்லாஹ்க்கு மட்டும்தான் அது தெரியும், அப்படி எல்லாம் சொல்லலை. ஏன்டா அவருக்கு விளங்காது. அப்படியெல்லாம் போனால் என்ன செய்யாது, அவருக்கு விளங்காது. கேட்க வந்தவர் கேள்வியும் மறந்து குழம்பி பேத்திடுவார். அப்போ அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அவருடைய நிலையை விளங்கி அழகாக விளங்கப்படுத்தினார்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேச்சாளர்களுடையும் அதே போன்று கல்வித்துறையில் ஈடுபட்டு கல்வி அறிஞர்கள் எல்லா துறையிலும் அவர்களுடைய புத்திசாலித்தனம் என்ன தெரியுமா, தன்னோட தனக்கு முன்னால யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய தகமையை விளங்கி பேசுவது. இப்போ ஒருவர் இருக்கிறாரு, அவர் வந்து ஒரு துறையில பாண்டித்தியம் பெற்றிருக்கிறார், அவருடைய திறமையை காட்டுவதற்காக வேண்டிய அல்ல இந்த மேடை. முன்னால் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட என்ன செய்யக்கூடாது, அவருடைய திறமையை காட்டக்கூடாது. என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யணும், முன்னால் இருக்கக்கூடியவர்களுக்கு எது விளங்குதோ, எது தெரியுமோ, எந்த அளவுக்கு அவங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியுமோ அவைகளை மாத்திரம்தான் சொல்ல வேண்டும் என்பதும் இந்த ஹதீஸிலிருந்து தெளிவாக விளங்குகிறது. சரி, இப்போ அடுத்த ஹதீஸ், எத்தனையாவது ஹதீஸ்? இப்போ எங்களோட தலைப்புக்கு தேவையான பகுதி என்னது, இதில் என்ன தலைப்பு? அவனுடைய சிறப்பு. சரி, அவனுடைய சிறப்பு இதில் என்ன இருக்குது? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க, உமரையும் நான் விரும்புகிறேன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் சஹாபாக்களுடைய தரத்தில் ஒரு முன் வரிசையில் இருந்தவர்கள் என்ற ஒரு பகுதி இந்த ஹதீஸ் மூலமாக தெளிவுபடுத்தப்படுகிறது. சரி, அடுத்த ஹதீஸ் 3689வது ஹதீஸ். 3689வது ஹதீஸில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லகது கான ஃபீமா கப்லக்கும் மினல் உமமி முஹத்தஸூன், உங்களுக்கு முன்னால் வந்த சமுதாயத்தில் அறிவித்து கொடுக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள். அப்படின்னா சரி, கருத்தை பார்த்துட்டு வருவோமா. ஃபையகு ஃபீ உம்மத்தி அஹதுன், எனது உம்மத்தில் யாராவது இருந்தால் ஃபைன்னஹு உமர், அது உமர் என்று சொன்னார்கள். இது ஒரு செய்தி. இப்போ இதில் ஜாத ஜக்கரியா இப்னு அபி ஜாயிதா அன் சஅதின் அன் அபி சலமா, இப்போ ஜக்கரியா அந்த வரிசையில் வரக்கூடிய அந்த ஹதீஸ் தொடரில் இதை விட கொஞ்சம் அதிகப்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. எப்படின்னு கேட்டால், அதுவும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அறிவிக்கிறார்கள். காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி அவர்கள் கூறினார்கள், லகது கான ஃபீமன் கான கப்லக்கும் மின் பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்களில் உங்களுக்கு முன்னால் வந்த சமுதாயம் பனு இஸ்ரவேலர்கள், அதில் சில மனிதர்கள் இருந்தார்கள், யுகல்லமூன்,
அவர்களுக்கு அறிவித்து கொடுக்கப்படும். மின் கைரி ஐய கூனு அன்பியா, அவர்கள் நபிமார்கள் அல்ல. ஃபையக்கும் மின் உம்மத்தி மின்ஹும் அஹதுன், எனது உம்மத்தில் ஒருவர் இருப்பாராக இருந்தால், அவர்களை போன்றொருவர் இருப்பாராக இருந்தால் உமர் என்று சொன்னார்கள். அப்ப இந்த ஹதீஸ்ல என்ன சொல்லப்படுது விளங்கிச்சா? சரி, தூங்கிடுவானாமா? சரி, முஹத்தஸூன் அப்படின்னு சொன்னா முஹத்தஸூன், அதே போல யுகல்லமூன். இப்படின்னு சொன்னால், இப்போ உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பாக்கியம் என்னென்றா, அவர்களுக்கு சில செய்திகளை அவங்களோட உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா போட்டான். எங்களுக்கு தெரியும், உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன நிறைய செய்திகள் வஹியா வந்திருக்குது, நிறைய விஷயங்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொல்லுவாங்க, அது இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, அது அப்படியே வஹி வந்துடும் இல்லையா? இப்ப விளங்கி அந்த ஹதீஸ், அறிவித்து கொடுக்கப்பட்டவர்கள், கொடுக்கப்படக்கூடியவர்கள் அப்படின்னு வைக்கலாம். அறிவித்து கொடுக்கப்படக்கூடியவர்கள். அப்ப அவர்கள ஒரு ஆளை யார சொன்னாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் அப்படின்னு சொன்னாங்க. உமர். ஆனா இவங்களை வஹியா? வஹி அல்ல, நல்லா விளங்கிக்கோங்க, இது வஹி அல்ல. அல்லாஹு தஆலா சரியான விஷயங்களை அவருடைய உள்ளத்தில் போடுகிறான், சரியான கருத்தை அவருடைய உள்ளத்தில் அல்லாஹு தஆலா இழச் செய்கிறான், அவ்வளவுதான். வஹி அல்ல. இவங்க நபிமார்களா? வஹி வந்தா நபிமார்கள், நபிமார்கள் அல்ல. உள்ளத்தில் சரியான கருத்தை அல்லாஹு தஆலா இடம்பெற செய்கிறான். அப்ப இது யாருடைய காலத்தில் இருந்துச்சு? பனு இஸ்ரவேலர்கள காலத்தில் சில அறிஞர்கள், சில மனிதர்கள் இருந்தார்கள். எனது உம்மத்தில் அப்படி ஒரு ஆள் இருப்பாராக இருந்தால் அவர் யாரு? உமர் என்று சொன்னாங்க. சரி, இப்ப இந்த ஹதீஸ் விளங்கிச்சா? சரி, இந்த ஹதீஸ்ல விளக்கத்தை நாங்க பின்னால ஒன்றன் பின் ஒன்றா பார்ப்போம். இதுல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஒரு சிறிய ஒரு சுருக்கத்தை நாங்க பார்க்கணும். அபூ ஹுரைரா பேர் என்னது? அபூ ஹுரைரா, அவருடைய பேர் என்னது? இப்ப அபூ ஹுரைராண்டா குன்யத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அரபுல? அபூ ஹுரைரா இல்லையா? அப்துர் ரஹ்மான் இப்னு சஹர், அப்துர் ரஹ்மான் அவருடைய பேர். அவருடைய பேர் என்னது? அபூ ஹுரைரா பேர் வந்து அப்துர் ரஹ்மான் இப்னு சஹர்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப அபூ ஹுரைராண்ட அந்த குன்யத், அபு உம்பம் கொண்டு ஆரம்பிக்கிறது தான் குன்யத்துன்னு சொல்லுவாங்க. நீங்க சரி, அபுல் காசிம் மாதிரி, அபு அஹ்மத், அபு அப்துல்லா அப்படி சொல்ற மாதிரி. சரி, அதே போல உம்மு அப்துல்லா, உம்மு ஆயிஷா இப்படிலாம் சொல்லுவாங்களே, இப்படி சொல்ற மாதிரி. சரி, இப்ப இதுல இப்ப இந்த பேரு அபூ ஹுரைரான பேர் எப்படி இருந்து? அபூ ஹுரைரான் என்னது? குட்டி, என்னது? பூனையின் தந்தை. ஹெர்ராண்டா பூனை, ஹுரைராண்டா குட்டி, சின்னது இல்லையா? குட்டின்னு சொல்ற இல்லையா? சரி, அப்ப பூனைக்குட்டியின் தந்தை அபூ ஹுரைரா. இப்ப இவர் என்ன செஞ்சாருன்னா, ஒரு நாள் இந்த பூனைக்குட்டியை கண்டிக்கிறார். கண்ட நேரத்தில் அவருடைய கை இருக்கு தானே, இந்த கையிட இந்த பகுதி, அதுக்குள்ள வச்சு என்ன செஞ்சுக்கிறாரு, கொண்டு வந்திருக்கிறார். அப்ப அதிலே அவருக்கு என்ன பேரா பேத்து அபூ ஹுரைரா அப்படின்னு பேரு வந்துச்சு அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். சரி, அதே நேரத்தில் இவர் வந்து ஹதீஸ் கலையில மிகப்பெரிய ஒரு மேதையாக சஹாபாக்கள் இருந்தவர். சஹாபாக்கள்ல எந்த அளவுக்குண்டா, இவருடைய அளவுக்கு ஹதீஸ் அறிவிச்ச ஒரு ஆளுண்டா இவரே சொல்லுவார் அம்ர் இப்னுல் ஆஸ். இவர் என்ன சொல்லுவாரு? அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார். அப்ப இவரே சொல்லுவார் என்னண்டா, நானும் அதிகமாக ஹதீஸ்களை அறிவிச்சிருக்கிறேன், அம்ர் இப்னுல் ஆஸும் அறிவிச்சிருக்கிறாரு, ஆனா எனக்கு அவருக்குள்ள வித்தியாசம் என்னண்டா, அவர் எழுதி கொள்வார், நான் எழுதி கொள்ள மாட்டேன். அப்ப என்ன செய்வாரு? எல்லாத்தையும் மானம் செய்து கொள்வார். சரி, மொத்தத்தில் வந்து இவற்றிருந்து அறிவித்த சஹாபாக்கள், தாபியங்கள் அப்படின்னு வந்தால் கிட்டத்தட்ட 800 பேர் அறிவித்திருக்கிறார்கள். 800 சஹாபாக்களும் தாபியங்களும் மொத்தத்தில். இப்போ இவர் வந்து இஸ்லாத்தை தழுவியது வந்து ஹைபர் யுத்த வெற்றி அந்த காலப்பகுதியில், அதாவது ஹிஜ்ரி 7வது வருடம் இவர் என்ன செய்கிறாரு? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இவருடைய தாயை பற்றிய ஒரு அழகிய வரலாறு இருக்குது. இவருடைய தாய் சம்பந்தமா, இவருடைய தாய் இஸ்லாத்துக்கு வந்திருக்கல் ஆரம்ப காலத்தில்.
அப்போ அபூ ஹுரைரா என்ன செய்வார்ண்டா ஒவ்வொரு முறையும் தனது தாயை இஸ்லாத்துக்கு எடுக்கிறதுக்கு முயற்சி செய்வார். முயற்சி செஞ்சு பார்த்தா அவ வார மாதிரி இல்லை, அவ தட்டியே இருக்கிறார். ஒரு நாள் இவ்வாறு தான் அழைக்கின்ற பொழுது தனது அழைப்பை மறுத்துவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மோசமான வார்த்தையும் சொல்லிவிட்டார். இப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட பேய்த்து, அல்லாஹ்வின் தூதரே, எனது தாயை நான் இஸ்லாத்தின் பக்கம் நான் அழைக்கிறேன், அவள் முஷ்ரிக்காக இருக்கிறார், அதாவது இணை வைப்பாளராக அவள் இருக்கிறாள், அவள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் அவரை மீண்டும் மீண்டும் அழைத்தேன், உங்களுக்கே ஒரு மோசமான ஒரு வார்த்தையை அந்த தாய் சொல்லிவிட்டால் அவளுக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தியுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. இப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு துஆ கேட்குறாங்க. என்ன துஆ? அல்லாஹும் மஹ்தி உம்ம அபீ ஹுரைரா, அபூ ஹுரைராவின் தாய்க்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டட்டும், நேர்வழியை காட்டுவாயாக என்று அல்லாஹ்ட்ட துஆ கேட்குறாங்க. இப்போ அபூ ஹுரைரா என்ன செய்கிறாரு? சந்தோஷத்தோடு, ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிரார்த்தனை, சந்தோஷத்தோட இவர் என்ன செய்கிறாரு? தனது தாயை பார்க்கறதுக்காக வேண்டியும் இந்த நற்செய்தியை சொல்றதுக்காக வேண்டியும் போறாரு. போனா கதவு மூடப்பட்டிருக்குது, தண்ணி ஊத்துற சத்தம் உள்ளுக்கால கேட்குது. இப்போ அந்த நேரத்தில் தாய் இவரை அழைத்து அப்படியே நில்லுங்கன்னு சொல்றா, வெளியே நில்லுங்க அப்படின்னு சொல்றா. இப்போ அபூ ஹுரைரா என்ன செய்யறாருன்னா அப்படியே நிற்கிறாரு. இவன் அந்த ஹிஜாப், அதாவது மேலால மூடக்கூடிய ஆடை, அந்த ஆடையை போட்டுட்டு வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்துட்டு இவன் சொல்றான தெரியுமா, யா அபா ஹுரைரா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆ உடனடியாக அங்கீகரிக்கப்படுகிறது. உடனடியாக என்ன செய்கிறார்? இந்த தாய் ஷஹாதா கலிமாவை சொல்கிறார். இப்போ இவர் என்ன செய்கிறாரு? சந்தோஷம் தாங்க முடியாமல் அழுதுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஓடி வந்து இந்த செய்தியை அவர் சொல்கிறார். சொன்னதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செய்தி சொல்கிறார்கள், அல்லாஹுவின் தூதரே, எனக்கு இன்னும் ஒரு துஆ கேட்க வேண்டும். என்ன துஆ தெரியுமா? என்ன கேட்கணும்டா, நானும் எனது தாயும் அல்லாஹுடைய அடியார்களை விரும்ப வேண்டும், அவர்களும் என்னையும் எனது தாயையும் விரும்ப வேண்டும். இதற்காக வேண்டி நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்விடத்துல பிரார்த்திங்க அப்படின்னு இவர் கேட்கிறார். கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். என்ன, எப்படி பிரார்த்திக்கிறாங்கடா, அல்லாஹும்ம ஹப்பிப் உபைதக ஹாதா வ உம்மஹு இலா இபாதிகல் முஃமினீன், இந்த அடியானையும் இவருடைய தாயையும் உனது அடியார்களான மூமின்களுக்கு இரக்கமுள்ளவர்களாக ஆக்கிவிடு, அதே நேரத்தில் அவர்களையும் இவர்களுக்கு அன்புள்ளவர்களாக ஆக்கிவிடு என்று அவர்கள் கேட்கிறார்கள். அதே நேரத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்றாங்க, ஃபமா ஹல்குன் முஃமினின் யஸ்மஉ பி வலா யரானி இல்லா ஹப்பனி, யார் என்னை கண்டாலும் யார் என்னை கேட்டாலும் விரும்பாத ஒரு மூமின் கிடையாது அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க? அபூ ஹுரைரா சொல்றாங்க. ஏன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்று பதிவுகள் இருக்குது, மிகவும் ஒரு ஒரு வறுமையான வாழ்க்கை. ஆனால் அந்த வறுமை கூட அவர்கள் என்ன செய்யலை, மார்க்க கல்வியை கற்பதற்கு தடையாக இருக்கலை. மார்க்க கல்வியை தேடினாங்க, படித்தாங்க. இந்த ஹதீஸ் வந்து, இந்த செய்தி முஸ்லீம்ல பதிவாக இருக்குது. அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் எமக்கு தெரியும். நான் நினைக்கிறேன் குர்ஆன் மதரசாவுக்கு நாங்கள் போகிற காலத்திலிருந்து முதலாவது கேட்குற ஒரு சஹாபியுடைய பேரும் ஹதீஸும் நான் நினைக்கிறேன் அபூ ஹுரைரான். சில ஹதீஸுகளை, சின்ன சின்ன ஹதீஸுகளை நாங்கள் மனனம் செய்வோம். அந்த நேரத்தில் வர சஹாபியார் முதலாவது பெரும்பாலும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அளவுக்கு ஒரு பழக்கமான, ஒரு இரக்கமான ஒரு சஹாபியாக அவர்கள் அல்லாஹ்வின் தூதருடைய பிரார்த்தனையின் மூலமாக அவர்கள் இருந்தார்கள். இப்போ இவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 87 என்ன செய்கிறாங்க, மரணிக்கிறார்கள். அப்போ இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பற்றிய ஒரு செய்தி. சரி, இப்போ இந்த ஹதீஸில் வந்து நாங்கள் விளங்க வேண்டிய பகுதிகள் என்ன அப்படின்னு கேட்டால், முதலாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறப்பு தெளிவாக விளங்குது இல்லையா?
என்ன சிறப்பு விளங்குதாங்க? இந்த ஹதீஸ்ல என்ன சிறப்பு விளங்குது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சிறப்பு விளங்கல. யார் அனுபவிச்சது? ஆஹா, சரி. வேற இந்த ஹதீஸ் நாங்க என்ன ஹதீஸ் பார்த்துட்டு வருகிறோம்? அபூ ஹுரைரா ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ், அவங்க அறிவிக்கிற ஹதீஸ் யாரை பத்தி? உமர் ரலியல்லாஹு பத்தி. சரி, இப்போ அதுல நாங்க என்ன படிச்சோம்? முன்னால் வந்த சமுதாயத்தில் யார் இருந்தாங்க? அறிவித்து கொடுக்கப்படக்கூடியவர் இருந்தாங்க. எனது உம்மத்தில் அவ்வாறு இருப்பவராக இருந்தால் யாராக இருந்திருப்பார்? உமராக இருந்திருப்பாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சிறப்பு தெளிவாக விளங்குதா இல்லையா? தெளிவாக விளங்குது. சரி, அப்ப இதுல ரெண்டாவது விஷயம் என்னண்டா, இந்த உம்மத்துல் இஸ்லாம், இந்த இஸ்லாமிய உம்மத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது இந்த ஹதீஸ்ல. என்னது அது? யாருக்கு தெரியும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டாவது ஹதீஸ் வருது தானே, அந்த ரெண்டாவது ஹதீஸ்ல ரெண்டாவது செய்தியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? பனு இஸ்ரவேலர்கள்ல அவங்களோட உம்மத்தில் எப்படி ரிஜால் சிலர் இருந்தாங்க, அவங்களுக்கு அறிவித்து கொடுக்கப்படும். எனது உம்மத்தில் அப்படி இருந்தா உமர்ன்னு சொன்னாங்க. அப்ப அங்க அதிகமானவங்க இருக்கிறாங்க, இங்க என்னது அப்படி இருந்தா உமர்ண்டா. அப்ப இந்த உம்மத்துக்கு இது ஒரு சிறப்பு இருக்குது. என்ன சிறப்பு? இல்ல, அது சிறப்பு இல்ல, அது உமருக்குரிய சிறப்பு ரலியல்லாஹு அன்ஹு. வேற என்ன இந்த உம்மத்துக்கு என்ன சிறப்பு இருக்கு? சரி, இந்த உம்மத்துக்கு என்ன சிறப்பு இருக்குதுன்னு கேட்டால், முன்னால் வந்த சமுதாயம் அவங்களுடைய மார்க்கம் பூர்ணப்படுத்தப்படலை, அதனால் அது தேவைப்பட்டுச்சு. ஆனால் இந்த சமூகத்துக்கு அப்படி ஒரு தேவைப்பாடு ஒன்று இல்லை. ஏன்னா நிரப்பமாக தெளிவாக குர்ஆன் இருக்கிறது, தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் இருக்கிறது. சரி, மூணாவது விஷயம், இதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். என்னண்டா, இப்போ இது சரியான கருத்துக்கள் ஒருவருடைய உள்ளத்தில் வருவது என்பது உலக விஷயங்களுக்கு வரலாம். நீங்க பார்ப்பீங்க, குடும்பத்தில் ஒரு ஆள் இருப்பார், அவர் அவர்கிட்ட சில ஐடியாக்கள் கேட்கறது. எதுக்கு போனாங்க? ஐடியாக்கள் எடுக்க போவோம். ஏன்னா ஐடியாக்கள் அவர்கிட்ட போய் கேட்குற நேரத்தில், ஒரு மஷூரா பண்ற நேரத்தில் அவர் சரியான ஒரு செய்தியை சொல்லுவார், அவர் சரியா சொல்லுவார், அவர் செல்ற ஐடியா சரியா தான் இருக்கும் அப்படின்னு நாங்கள் சிலரை வச்சிருப்போம் இல்லையா? வச்சிருப்போமா இல்லையா? சிலரை வச்சிருப்போம். அப்ப இவருடைய உள்ளத்துக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? அப்படியான எண்ணங்களை போடுறானா இல்லையா? இது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய எண்ணம் தானே. அப்ப அல்லாஹ் கொடுக்குறான் அந்த எண்ணங்களை. இப்ப இந்த முடிவுகளை வச்சு என்ன செய்யறார்? உலக முடிவுகள், உலக தேவைகள், ஒரு வியாபாரம் அல்லது ஏதாவது ஒரு கட்டுமான வேலைகள் அல்லது ஒரு படிப்பு சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் என்ன செய்யலாம். அவர் ஒரு ஐடியாவை தாராரு, அது நல்ல ஐடியாவா இருக்குது, ஓகே, அது பிரச்சனை இல்லை. சரி, இப்ப இது ஒரு பகுதி. ரெண்டாவது பகுதி என்னண்டா, மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இப்படி ஒருவருக்கு என்ன வருகிறது? ஒருவருக்கு இப்படியான எண்ணங்கள் வருகிறது, உதிப்பு வருகிறது. என்ன சொல்றாரு? எனக்கு உதிப்பு வருகிறது. அல்லது நான் கண்ணை மூடினா எனக்கு என்னமோ சத்தங்கள் கேட்குது. அது மார்க்க விஷயங்கள்ல. எப்படி மார்க்க விஷயங்கள்ல சத்தங்கள் வருதுண்டா, என்னது சில வார்த்தைகளை நீங்க 1000 தரம் சொல்லுங்க, சில வழிபாடுகளை செய்யுங்க, சில அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இப்படி செய்யுங்கன்றெல்லாம் எனக்கு என்னுடைய உள்ளத்தில் இப்படியெல்லாம் எழுகிறது அப்படின்னு சொன்னா இதை ஏற்றுக்கொள்ளலாமா? இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏண்டா உள்ளத்தில் போட்டு சைத்தானாகவும் இருக்கலாம். இப்ப இது சைத்தானங்கிறதுல சந்தேகம் இருக்குதா? சந்தேகம் இல்லை. இப்ப மார்க்க விஷயமாக ஏதாவது ஒருத்தர் சொன்னாருண்டா நாங்க என்ன செய்வோம்? அளவுகோல் என்ன? எங்களுடைய அளவுகோல் என்ன? குர்ஆன், ஹதீஸ். சரி, நீங்க சொல்ல குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் சரியாக இருந்தா அப்ப நாங்க என்ன சொல்லுவோம்? அதான் சொல்லி இருக்குது, இங்க குர்ஆனிலையும் ஹதீஸ் தான் சொல்லியிருக்கு. குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு மாற்றமான விஷயங்கள்னு சொன்னால் எடுக்க மாட்டோம். ஏன் நான் இதை சொல்றேன்டா, எங்களுக்கு நேரம் முடிஞ்சிட்டதில்ல, இதை முடிக்கணும். ஏன் சொல்றேன்டா, அதாவது அவுலியாக்கள் என்று சொல்லி சிலர் இல்லையா, அவங்க பேர் வச்சு சில ஆக்கள் இருக்கிறாங்க.
அவங்களுடைய வரலாறுகள் இருக்குது. அவங்களுடைய வரலாறுகள் எல்லாம் இல்ஹாமாத்தின் ஒரு பகுதி, மிக முக்கியமான ஒரு பகுதி இருக்குது. அவங்களுக்கு உதிப்புகள்னு சொல்லுவாங்க. அந்த உதிப்புகளை வச்சே அவங்க மேராஜ்க்கு பேத்திடுவாங்க. உதிப்புகளை வச்சே என்ன செஞ்சிடுவாங்க, அவர் ஒரு நாட்டில் இருப்பாரு, ஹரத்துல தொழுவார், என்ன அவருக்கு உதிப்பு. இல்லது என்ன செய்வாரு, அவருடைய உதிப்பு மூலமாக பல செய்திகளை சொல்லி கொண்டிருப்பாரு. இதை எடுக்கலாமா? இதை எடுக்க முடியாது. நல்லா நினைக்கும், இதை என்ன செய்யாது, எடுக்க முடியாது. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.